கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியாப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டுமாம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகளை செய்ய வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும். சோர்ந்து போகாமல் நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்கிறோமா, நற்கிரியைகளை செய்கிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். தேவன் அவருடனே கூட இருந்து நன்மைகள் செய்து கொண்டே இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்கிறோமா? நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். ஹல்லேலூயா. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்தால் நித்திய ஜீவன். தீமையான காரியம் செய்வோம் என்றால் கர்த்தருடைய தண்டனைக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்னே வரும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நன்மை செய்யும் போது நித்திய ஜீவன். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் அநியாயமான காரியங்களுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய தண்டனை வெளிப்படும். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? நமக்குள்ளே நற்கிரியைகளின் கனி காணப்படுகிறதா? மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு குணம் இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் நற்கிரியைகளை செய்வோம், மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவோம், நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் நன்மை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நித்திய ஜீவனை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யவில்லை என்றால் பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வோம். நன்மை செய்வதும் தான தர்மம் செய்வதும் தேவனுக்கு பிரியமானது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்வோம். மற்றவர்களுக்காக ஜெபிப்பது நன்மை. ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிற ஜனங்களாய் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருப்போம். ஏழை எளிய ஜனங்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, நன்றியப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றியப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட பேசுங்க. அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. யாரெல்லாம் சோர்ந்து போய் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை, பண தேவைகளை எல்லாம் சந்திங்க, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்டு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பங்களிலே தேவ சமாதானம் வெளிப்படட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கியவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.